Good evening, students. 10th standard science, 17th lesson, reproduction and plants and animals அப்படிங்கிற லெசன் தான் பார்த்துட்டு இருக்கோம். அதில் இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் இன் பிளான்ட்ஸ். ஸோ ரீப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது என்னென்ன டைப்பில் இருக்குது அப்படிங்கிறத பார்த்தோம். வெஜிடேட்டிவ், ஏசெக்ஷுவல் அண்ட் செக்ஷுவல். வெஜிடேட்டிவ் என்னென்ன மெத்தட் அப்படிங்கிறதையும் நம்ம லாஸ்ட் செஷன் லேர்ன் பண்ணிட்டோம். ஸ்டெம் அண்ட் தென் ரூட், பல்பிள்ஸ், ஃப்ரெக்மெண்டேஷன் அண்ட் ஃபிஷன். இந்த ப்ராசஸில் வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் அப்படிங்கிற அந்த கான்செப்டில் எப்படி ரீப்ரொடக்ஷன் நடக்கிறது அப்படின்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் வித் ஹெல்ப் ஆஃப் ஸ்போர் மூலமாக நடப்பது பாலின இனப்பெருக்கம். அடுத்தது பாலினப்பெருக்கம் அப்படிங்கிறது தான் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் நமக்கு. ஸோ செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் இந்த ப்ராசஸ் வித் டூ கேமெட்ஸ், தட் இஸ் மேல் அண்ட் ஃபீமேல், ரெண்டுமே இருக்கக்கூடிய ஒரு விஷயத்துல தான் இந்த செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது நமக்கு பாசிபிள் ஆகும். ஸோ அந்த கான்செப்ட் யூஸ்வலாக நமக்கு தெரியும். ஸோ ஃப்ளாரில் நமக்கு வந்துட்டு என்ன இருக்கணும், இதே மாதிரி ரெண்டு பார்ட்டுமே இருக்கணும். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த ஒரு ப்ராசஸில் நடக்கிறது தான் நமக்கு இந்த பாலினப்பெருக்கம் அப்படின்னு சொல்லக்கூடியது. தாவரங்களில் பாலினப்பெருக்கம் அப்படிங்கிறதுல நமக்கு வந்துட்டு தாவரங்கள்ல என்ன இருக்கணும், ஆணின செல்லும் இருக்கணும், பெண்ணின செல்லும் இருக்கணும். ரெண்டுமே இணைந்து உருவாகக்கூடிய அந்த ஒரு ப்ராசஸ் அப்படிங்கிறது தான் நம்ம ஆண் பெண் சேர்ந்த ஒரு பாலின செல்கள் இருக்கக்கூடியது மலர், பூ அப்படின்னு சொல்லலாம். ஸோ பூ அப்படிங்கிறது தான் ஒரு பிளான்ட்னுடைய முக்கியமான ஒரு ரீப்ரொடக்ஷன் ஆர்கன் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அடுத்த ஜெனரேஷனை நமக்கு உருவாக்குறதுக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பார்ட் என்ன அப்படின்னு சொன்னா ஃப்ளார் அப்படிங்கிறது தான் நமக்கு ஃபர்ஸ்ட் இதுல ரெண்டுமே இருக்கக்கூடியது. ஓகே, ஸோ மேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன் அண்ட் தென் ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன் ரெண்டும் இருக்கக்கூடிய ஒரு பார்ட் அப்படின்னு சொன்னா அது பூ அப்படின்னு தான் சொல்லலாம், ஃப்ளார். ஸோ ஃப்ளார்ல என்னென்ன பார்ட்ஸ் இருக்கு, ஒன்னொன்னும் அதுல எப்படி நம்ம வந்து அதுல அந்த போலினேஷன் ரீப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது நடக்கிறது அப்படின்னு தான் பார்க்க போறோம். ஓகே, ஸோ இதுல மெயினா இருக்கக்கூடிய 4 பாகங்கள்: புள்ளிவட்டம், அல்லிவட்டம், மகரந்தத்தாள் வட்டம், சூலக வட்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த 4 பிரிவுகள் தான் நமக்கு இருக்கக்கூடியது. சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் கார்லிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது எதனால ஆனது அப்படின்னு கேட்டா செப்பல்ஸ். செப்பல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது நமக்கு புள்ளி இதழ் அப்படின்னு சொல்லுவோம். அல்லிவட்டம் அப்படின்னு சொல்லக்கூடியது நமக்கு வந்துட்டு பெட்டல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். மலரினுடைய நமக்கு வந்து இதழ்கள் எல்லாம் பிரிஞ்சு இருக்கும் இல்லைங்களா, இதுதான் நமக்கு வந்துட்டு பெட்டல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஆண்ட்ரோஷியம் and another one is கைனோஷியம். ஆண்ட்ரோஷியம், கைனோஷியம் சொல்லலாம். ஆண்ட்ரோஷியம் அப்படிங்கிறது ஸ்டேமன் பார்ட்டால இருக்கக்கூடியது, ஸ்டேமன் பார்ட்டால உருவாகக்கூடியது தான் ஆண்ட்ரோஷியம் அப்படிங்கிற ஒரு பார்ட்டு. அண்ட் தென் கார்பல்ஸ், ஸோ இதால நமக்கு ஃபார்ம் ஆகிறது தான் கைனோஷியம் அப்படிங்கிற பார்ட்டு. ஸோ ஃப்ளார்ல முக்கியமாக நமக்கு 4 வந்து பிரிவுகளாக நம்ம பிரிச்சிருக்கோம். ஒரு மலரினுடைய அந்த பாகங்களை நம்ம கார்லெக்ஸ், கொரோலா, ஆண்ட்ரோஷியம் அண்ட் தென் கைனோஷியம் அப்படிங்கிறது தான் நமக்கு மெயினா இதுல பிரிச்சிருக்கிறது. ஸோ இப்போ ஒவ்வொன்றையும் தனித்தனியாக இந்த பார்ட் எங்கெல்லாம் இருக்கு, ஒவ்வொரு பகுதியிலையும் வெளியில இருக்கக்கூடிய பகுதி எது, மேல் பார்ட் எது, அதே மாதிரி ஃபீமேல் பார்ட் எது, எப்படி நமக்கு ரீப்ரொடக்ஷனுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படிங்கறது தெரிஞ்சுக்க போறோம். ஸோ மெயினா அவுட்டர் மோஸ்ட் அப்படிங்கிறது தான் நமக்கு கார்லெக்ஸ் அண்ட் தென் கொரெல்லா அப்படிங்கிற அந்த ஒரு பார்ட்டு. ஸோ இது வந்து முக்கியமாக டைரக்டா இதுல ரீப்ரொடக்ஷனுக்குன்னு நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணாது. வெளிப்புறத்துல இருக்கக்கூடிய 2 அடுக்குகள் அடுத்தடுத்து இருக்கக்கூடிய ஒரு பாகம் அப்படிங்கிறது நமக்கு வந்துட்டு நேரடியாக நமக்கு வந்து ரீப்ரொடக்ஷன்ல என்ன ஆகாது, ஃபுல்லுமே அது ஹெல்ப் பண்ணாது. ஆனா இது அதனால என்ன சொல்றோம், இதுக்கு வந்து சப் அக்சசரி ஹோல்ஸ் அப்படின்னு சொல்றோம். அக்சசரி அப்படின்னு சொன்னா சப்பார்டினேட் சொல்லக்கூடியது, அதுக்கு நமக்கு துணை புரியக்கூடியது, இனப்பெருக்கத்திற்காக ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு பார்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி இருக்கிறது உள்ள இருக்கக்கூடிய அடுக்கள் ரெண்டுமே நமக்கு என்ன ஆகும், இதுக்குன்னு இருக்கக்கூடியது பிரைம். எது நமக்கு ரீப்ரொடக்ஷனுக்கு மெயினா இருக்கும் அப்படின்னு சொன்னா இந்த ஆண்ட்ரோஷியம் அண்ட் தென் கைனோஷியம் அப்படிங்கிற பார்ட் தான். உள்ள இருக்கக்கூடிய அந்த 2 பார்ட்டுமே நமக்கு
ரீப்ரொடக்ஷனுக்கு முக்கியமான ஒரு பாகங்களாக நமக்கு இருக்கு. ஸோ அவுட்டர் மோஸ்ட் பார்ட்ல இருக்கக்கூடிய அந்த கார்லெக்ஸ் அண்ட் தென் கொரோலா ரெண்டுமே நான் எசென்ஷியல், தட் இஸ் அக்சசரி ஹோல்ஸ், டு நாட் டைரக்ட்லி டேக் பார்ட் இன் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். அதர் டூ ஹால்ஸ் ஆண்ட்ரோஷியம் அண்ட் கைனோஷியம் ஆர் நோன் த essential holes because both take part directly in reproduction. இது இன்டைரக்டா அவங்களால முடிஞ்ச ஹெல்ப் பண்ணக்கூடிய பார்ட். ஆண்ட்ரோஷியம் அண்ட் கைனோஷியம் ஆர் த இம்பார்ட்டன்ட் பார்ட் ஆஃப் த ரீப்ரொடக்ஷன் ப்ராசஸ். ஸோ நம்ம ஆண்ட்ரோஷியம் அண்ட் கைனோஷியம் அப்படிங்கிற அந்த ரெண்டு பகுதி தான். மகரந்த தாழ்வட்டம்னா என்ன, சூலக வட்டம்னா என்ன, சூலகம் அதுதான் நம்ம அது ரெண்டும் நமக்கு முக்கியமாக இனப்பெருக்கத்திற்காக ஒரு ஈடுபடக்கூடிய ஒரு பாகங்கள். அதை பத்தி நம்ம தனியா இதுல தெளிவா தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஆண்ட்ரோஷியம். ஆண்ட்ரோஷியம்ங்கிறது மகரந்தத்தாள் வட்டம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். மகரந்தத்தாள் வட்டம் அப்படிங்கிறது நம்ம மெயினாக இந்த ரீப்ரொடக்ஷனுக்காக இனப்பெருக்கத்திற்காக முக்கியமான பாகங்கள். மலரினுடைய இது மேலா ஃபீமேலா அப்படின்னு கேட்டா இது மேல் பார்ட். ஸோ ஆண் இனப்பெருக்க உறுப்பு அப்படிங்கிறது தான் இந்த ஆண்ட்ரோஷியம் அப்படிங்கிற பார்ட். ஓகே, மேல் பார்ட் ஆஃப் த ஃப்ளவர் இஸ் கம்போஸ்டு பை ஸ்டேமன். ஸ்டேமன்ங்கிறது ஆண் இனப்பெருக்க ஒரு பகுதி அப்படின்னு சொல்லலாம். மகரந்த தாள்களின் தொகுப்பு. ஒவ்வொரு மகரந்த தாளும் எப்படி இருக்கும், அதுல ஒரு பேக், அதுல ஒரு சின்ன ஒரு பை போன்ற அமைப்பு இருக்கும். ஸோ அதான் நம்ம சொல்றோம் ஸ்டேமன் பார்ட் அப்படின்னு சொல்றோம். ஸ்டேமனால் அது அப்படின்னு தான் பார்த்தோம் இல்லையா, ஆண்ட்ரோஷியம் அப்படிங்கிறது. ஸோ ஈச் ஸ்டேமன் கண்டைன்ஸ் ஸ்டாக் கால்டு ஃபிலமெண்ட். ஒரு பூவினுடைய அந்த மேல் பாகத்துல சின்ன கம்பி போன்ற ஒரு பகுதி இருக்கும் இல்லையா, அதுதான் ஃபிலமெண்ட். தட் எப்படி இருக்கும், அதனுடைய அமைப்பு மகரந்த பை காம்பு பகுதி மகரந்த கம்பினுக்கும், அதுல நுனியில இருக்கக்கூடிய பை நம்ம மகரந்த பை சொல்லலாம். மேல இருக்கக்கூடிய சின்ன பார்ட் என்ன சொல்லலாம், மகரந்த தூள் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஸோ இந்த ஸ்மால் பேக் லைக் ஆந்தர் அப்படிங்கிறது டிப்பு. போலன் கிரெயின்ஸ் ஆர் ப்ரொடியூஸ் த ஆந்தர் வித்தின் த போலன் சாக்கு. உள்ள இருக்கக்கூடிய மகரந்த தூள்ங்கிறது மகரந்த பைக்குள்ள இருக்கக்கூடியது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம அதனுடைய பிக்சரோட ஷோ பண்றேன் பாருங்க. ஸோ தான் ஒரு ஃப்ளார், அதனுடைய கிராஸ் செக்ஷனல் குறுக்கு வெட்டு தோற்றம் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா, பார்ப்போம் இல்லை. அதுதான் இப்போ இதுதான் இதுல இருக்கக்கூடிய அந்த இதழ்கள். இப்போ இதுதான் ஸ்டேமன் பார்ட் அப்படின்னு சொல்றோம். ஆந்தர் இது ஃபிலமெண்ட். இப்போ எதை பத்தி நம்ம பார்க்குறோம், ஆண்ட்ரோஷியம் பத்தி பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா. ஸோ இதுதான் ஆந்தர் அப்படிங்கிறது, திஸ் இஸ் ஃபிலமெண்ட். பெட்டல் செப்பல் அப்படின்லாம் நம்ம சொல்றது அந்த பகுதியெல்லாம் என்னது, நமக்கு டைரக்டா எதுவும் ஹெல்ப் பண்ணாது. இந்த பார்ட்டு ஸ்டிக்மா, ஸ்டைல் அண்ட் தென் ஓவரி அப்படிங்கிறது நமக்கு ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன். இது டோட்டலா பிஸ்டில் அப்படிங்கிறது அதனுடைய நேம். ஸோ ஒரு பூவினுடைய நமக்கு பாகங்கள் அப்படிங்கிறது முக்கியமான ஒரு பகுதி சரிங்களா. இதுதான் நம்ம சூலகம் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா. பெண் இனப்பெருக்க உறுப்பு சொல்றது பூவினுடைய காம்பு பகுதி, அந்த கீழே இருக்கக்கூடிய அந்த பாட்டு தான் நம்ம காம்பு பகுதி சொல்றோம். மேல இருக்கக்கூடியது பூவினுடைய தளம். இதை நம்ம இந்த இடம் தான் நம்ம சொல்லியிருக்கக்கூடியது புள்ளி இதழ் அப்படின்னு சொல்லுவோம். புள்ளி இதழ், அல்லி இதழ் அப்படிங்கிறது இந்த இதழ்களாகப்பட்டது. ரெட் கலர்ல இருக்கக்கூடிய அந்த பார்ட்டை நம்ம அல்லி இதழ் சொல்லுவோம். கிரீன் கலர்ல இருக்கக்கூடியது அது விரிஞ்சுதான் அந்த பூவாகப்பட்டது நமக்கு என்ன ஆகும், ஓப்பன் ஆகும். ஸோ அது நம்ம என்ன சொல்றோம், அந்த இதழ் நமக்கு புள்ளி இதழ் அப்படின்னு சொல்லுவோம். மகரந்த பை, மகரந்த கம்பி அப்படின்னு சொல்லலாம். மகரந்த பை அப்படிங்கிறது இதுதான் அந்த இது, அதை தாங்கி நிற்கக்கூடிய அந்த ஃபிலமெண்ட் அப்படிங்கிறது தான் மகரந்த கம்பின்னு சொல்லலாம். டோட்டலா இதை மகரந்தம்ங்கிறத ஸ்டேமன் அப்படிங்கிற பாட்டு. மேல இருக்கக்கூடிய அந்த பகுதி தான் நம்ம சூல் முடி அப்படின்னு சொல்லுவோம். அதுதான் ஸ்டிக்மா அப்படின்னு நம்ம தமிழ்ல சொல்றோம் சரிங்களா. இப்போ இத ஸ்டைல்னா சூல் தண்டு, இந்த சூலகத்தை தாங்கி நிற்கக்கூடிய அந்த ஒரு பார்ட்டை நம்ம என்ன சொல்லியிருக்கோம், சூலக தண்டுன்னு சொல்லுவோம். கீழே இருக்கக்கூடியது தான் இந்த சூல் பை, அந்த பேகு உள்ள இருக்கக்கூடியது சூல், அதுல கருப்பையில இருக்கக்கூடிய அந்த துகள்கள். ஸோ இதுதான் நம்ம ஒரு மலரினுடைய
ஒரு வெளிப்புற தோற்றம், உட்புற தோற்றம், குறுக்கு வெட்டு தோற்றத்துல நம்ம கிராஸ் செக்ஷன், இது உங்களுக்கு வந்துட்டு முக்கியமான ஒரு ப்ராக்டிக்கல்ல வரும். நான் நெக்ஸ்ட் செஷன் கரெக்டா உங்களுக்கு என்ன பண்றேன், இதை எப்படி ஓப்பன் பண்ணணும், எப்படி நம்ம அதை வந்துட்டு ஃபுல்லும் தனித்தனியாக எடுத்து நம்ம கரெக்டா டிஸ்ப்ளே பண்ணி காமிக்கணும். இட் இஸ் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ப்ராக்டிக்கல் அண்ட் பயாலஜிக்கல் பார்ட். நம்ம எப்படி அதை வந்துட்டு சின்ன பின்ன யூஸ் பண்ணி கரெக்டா இதை வந்துட்டு ஓப்பன் பண்ணணும். ஃப்ளாரா கொடுத்துருப்பாங்க, அதை நம்ம எப்படி தனித்தனியாக அதனுடைய பாகங்கள் எல்லாத்தையும் பிரிச்சு நம்ம என்ன பண்ணணும், கரெக்டா டிஸ்ப்ளே பண்ணி நேம் அதுல எழுதணும். அது ஒரு அடிக்கடி எப்பயும் கேட்கக்கூடிய ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு ப்ராக்டிக்கல் கொஸ்டின் இன் பப்ளிக் எக்ஸாமினேஷன். ஓகே, ஸோ இது தியரட்டிக்கலாகவும் நமக்கு இம்பார்ட்டன்ட் ஆஸ் வெல் அஸ் ப்ராக்டிக்கல்லையும். இன்னைக்கு நம்ம இதுக்கு உண்டான பிக்சர் சிமுலேஷன் இதெல்லாம் பார்த்துருவோம். நெக்ஸ்ட் கிளாஸ்ல நான் உங்களுக்கு கரெக்டா ப்ராக்டிக்கலா எப்படி அதை ஓப்பன் பண்ணணும், எப்படி ஷோ பண்ணணும் என்னங்கிறது நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம அடுத்து பார்க்கக்கூடியது மகரந்த தூள். நம்ம மேல எப்படி இருக்கும் மகரந்த தூள் அப்படின்னு சொல்லக்கூடியது, எப்படி மேல இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு வட்ட வடிவமான பையில இருந்தது இல்லையா, அந்த இதுதான் நம்ம என்ன சொல்லியிருக்கோம், மகரந்த தூள் அப்படின்னு சொல்லும். அதுல 2 கவர் இருக்கும் சரிங்களா, அதுதான் எக்ஸைன் அப்படின்னு சொல்லக்கூடிய பார்ட். ஓகே, ஆண்ட்ரோஷியம் அப்படிங்கிறது. அண்ட் தென் நெக்ஸ்ட் நம்ம பார்க்கறது போலன் கிரெயின். போலன் கிரெயின்ங்கிறது தான் அடுத்த நம்ம பார்க்குற இப்போ டாபிக் சரியா. ஸோ போலன் கிரெயின் அப்படிங்கிறது தான் மகரந்த தூள்ல இருக்கக்கூடியது. மகரந்த தூள் என்பது கோள வடிவத்தில் இருக்கக்கூடிய அமைப்பு, 2 கவர் இருக்கும். அதை தான் நம்ம சொல்றது எக்ஸைன் அப்படிங்கிற டேர்ம்ல நம்ம சொல்லுவோம். அந்த 2 உரை போன்ற ஒரு பகுதிகள் இருப்பதை தான் நம்ம என்ன சொல்லியிருக்கோம், எக்ஸைன் சொல்லுவோம். இந்த ஒரு பகுதி அப்படிங்கிறது ஹார்டா இருக்கக்கூடிய வெளிப்புற பகுதி அப்படிங்கிறது தான். ஏன்னா அது நம்ம முழுவதுமாக அந்த துகள்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு அமைப்போட இருக்கு இல்லையா, அதனால நமக்கு கொஞ்சம் ஹார்ட் ஸ்ட்ரக்சரா இருக்கும். இன்னர் லேயர் அப்படிங்கிறத இன்டைன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது வந்துட்டு அவுட்டர் லேயர் அப்படிங்கிறது வெளிப்புற பகுதி நமக்கு ஹார்டா இருக்கக்கூடியது. இப்போ இன்னர் லேயர்ங்கிறது உள்பகுதியில் இருக்கக்கூடிய பகுதி. ஸோ அதை நம்ம இன்டைன் அப்படின்னு நம்ம இதை சொல்லுவோம். இது வந்து ரொம்ப ஃபிலமெண்ட் தின்னா இருக்கக்கூடிய ஒரு பகுதி, கண்டினியூஸா இருக்கும் சரிங்களா. ஸோ மெச்சூர் போலன் கிரெயின்ஸ் கண்டைன்ஸ் 2 செல் இருக்கும். ஒன்னு வெஜிடேட்டிவ் அண்ட் தென் ஜெனரேட்டிவ் செல். 2 வகையான செல்களால் நமக்கு வந்து இது வந்திருக்கும். ஒன்று வந்து வெஜிடேட்டிவ் அண்ட் தென் another one is generative. So 2 kinds of cells அப்படிங்கிறது இதுக்குள்ளார இருக்கும் சரிங்களா. மகரந்த தூள்ங்கிறது கோள வடிவமான பகுதி, 2 உரைகள் இருக்கும். வெளியே புற உரை கடினமாக இருக்கக்கூடிய ஒரு உரையை எக்ஸைன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். உள்ள இருக்கக்கூடிய ஒரு மென்மையான ஒரு உரை அப்படிங்கிறது இன்டைன் அப்படிங்கிற ஒரு பகுதி, ரொம்ப மெலிசா அடுத்தடுத்து நிறைய லேயர்ஸோட இருக்கும். செல்லுலார் அண்ட் தென் செல்லுலோஸ் அண்ட் பெக்டினோஸால் ஆகப்பட்டது. முதிர்ந்த மகரந்தத்துள்ள 2 விதமான செல்கள், உடல செல், உற்பத்தி செல் அப்படின்னு சொல்லுவோம். உற்பத்தி அப்படிங்கிறது தான் நம்ம இங்க வந்துட்டு ஜெனரேட்டிவ் அப்படின்னு சொல்லக்கூடியது உற்பத்தி செல். அண்ட் தென் உடல செல் அப்படிங்கிறது வெஜிடேட்டிவ் செல். இந்த 2 வகையான செல்களால் ஆக்கப்பட்டது. இந்த உடல செல்ல ஒரு என்ன இருக்கும், நமக்கு நியூக்ளியஸ் அப்படிங்கிறது முக்கியமானது இல்லைங்களா. உட்கரு அப்படின்னு இருக்கணும். உள்ள இருக்கக்கூடியது மைட்டாசிஸ் ப்ராசஸ் மூலமாக 2 ஆணின செல்களை உருவாக்கி கூடாது. ஸோ எந்த மாதிரியான ஒரு பகுப்பு அப்படின்னு கேட்டா குன்றா பகுப்பு. ஸோ எந்த முறையில் நமக்கு இனப்பெருக்கம் அப்படிங்கிறது நடக்கிறதுங்கிறதும் நமக்கு முக்கியமான ஒரு எந்தெந்த பாயிண்ட் எல்லாம் நம்ம இம்பார்ட்டண்டா இதுல மென்ஷன் பண்ணணும் அப்படின்னு இருக்கும். ஸோ இப்போ ஒரு பாயிண்ட்ஸ் வைஸ் கூட நம்ம எழுதலாம். போலன் கிரெயின் எடுத்துட்டா அது எந்த மாதிரியான ஷேப்ல இருக்கும், அதுல எந்தெந்த லேயர்ஸ் இருக்கும், இன்டைன் அண்ட் எக்ஸ்டைன். இன்டைன் ஹார்டா இருக்கும், இன்டைன் எக்ஸைன்கிறது ஹார்டா இருக்கும், இன்டைன்கிறது நமக்கு சாஃப்டா இருக்கக்கூடிய பகுதி. என்னென்ன செல்லால இருக்கும் அப்படின்னு சொன்ன ஃப்ரேம் ஆனது வெஜிடேட்டிவ் அண்ட் தென் ஜெனரேட்டிவ் செல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த செல் டிவிஷன் அப்படிங்கிறது எந்த முறையில நமக்கு நடக்கக்கூடியது அப்படிங்கிறதையும் நம்ம என்ன பண்ணணும், கரெக்டா சொல்லணும். தட் இஸ் மைட்டாசிஸ் ப்ராசஸ். குன்றா பகுப்பு முறையில இந்த ஒரு இனப்பெருக்கமாகப்பட்டது நடக்கிறது. ஸோ நெக்ஸ்ட் ஒன் நம்ம பார்க்கறது கைனோஷியம். கைனோஷியம் அப்படிங்கிறது ஃபீமேல் பார்ட் ஆஃப் த பார்ட். அண்ட் தென் இதுல என்ன இருக்கும், ஓவரி, ஸ்டைல், சிக்மா அப்படின்னு 3 பகுதிகளாக இருக்கும். கைனோஷியம் பார்ட் அப்படிங்கிறதுல கைனோஷியம் அப்படிங்கிறது ஃபீமேல் பார்ட் ஆஃப் த ஃபிளார்.
ஃபீமேல் பார்ட்டா மேல் பார்ட்டா என்ன அப்படிங்கிறதையும் நம்ம என்ன பண்ணணும், கரெக்டாக மென்ஷன் பண்ணணும். ஸோ ஃபீமேல் பார்ட் ஆஃப் த ஃப்ளார் அப்படிங்கிறது கைனோஷியம். இதில் என்னென்ன செல் எப்படி உருவாயிருக்கு, எந்தெந்த பகுதி இருக்குன்னு கேட்டால் ஓவரி அண்ட் தென் ஸ்டைல் அண்ட் ஸ்டிக்மா. தீஸ் த்ரீ பார்ட்ஸ், இந்த மூன்று பகுதிகளால் ஆக்கப்பட்டது தான் கைனோஷியம் சொல்லலாம். ஓவரி அப்படிங்கிறது எதனால் ஆயிருக்கும்னா ஓவியூல்ஸ் அப்படிங்கிறதுனால ஆயிருக்கும். சரிங்களா? ஸோ கைனோஷியம் அப்படிங்கிற பார்ட் வந்து அடுத்த ஒரு மலரினுடைய முக்கியமான ஒரு பகுதின்னு சொல்லலாம். எப்படி மகரந்த தூள் அப்படின்னு பார்த்தோமோ அதே போல அடுத்தது கைனோஷியம் அப்படிங்கிறது தமிழ்ல சொல்லக்கூடியது சூலகம் அப்படின்னு சொல்லுவோம். சூலக வட்டம்னு கீழே பார்த்தோம் இல்லையா, அதுதான் சூலகம் அப்படிங்கிற பகுதி. சூலக முடி, சூலக தண்டு, சூல்பை, இந்த மூன்று பிரிவுகளால் ஆக்கப்பட்டது தான் நம்ம இந்த சூலகம் அப்படிங்கிற பகுதி. ஓகே. இதுதான் ஸ்டிக்மா அண்ட் தென் ஸ்டைல் ஓவரி. ஃபீமேல் கேமிட் பகுதியில் உள்ள இருக்கக்கூடிய பகுதியை நம்ம பிரித்தோம் இல்லையா, ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். த்ரீ பார்ட்ஸ்: ஓவரி, வைடஸ்ட் பார்ட் விச் கண்டைன்ஸ் த ஃபீமேல் கேமிட், ஸ்டைலுங்கிறது லாங் பார்ட்டு, அண்ட் தென் ஸ்டிக்மா அப்படிங்கிறது டிப் ஆஃப் தட் பார்ட். ஸோ சென்டர் பார்ட் இதை தான் நம்ம என்ன சொல்லியிருக்கோம், ஓவரி. உள்ள இருக்கக்கூடியது ஃபீமேல் கேமிட். ஸோ இதுதான் நம்ம கைனோஷியத்தினுடைய ஒரு பிக்சர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ ஆண்ட்ரோஷியம் அப்படின்னா எப்படி இருக்கும், அண்ட் தென் ஆந்தர் அண்ட் தென் கைனோஷியம் அப்படிங்கிறதும் நமக்கு என்னென்ன பார்ட்டோட இருக்கும் அப்படிங்கிறதும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகே. இப்போ இதுல நம்ம இந்த சிமுலேஷன் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த சிமுலேஷன்ல நம்ம இப்ப என்ன பண்ணினோம், இப்ப லேர்ன் பண்ணினது ஒவ்வொரு பகுதியும் எவ்வாறு, இதுதான் நம்ம இப்ப பார்த்துட்டு இருக்கக்கூடியது இல்லைங்களா. ஸோ மலரினுடைய பாகங்கள் என்ன அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்குறோம். சரிங்களா? அப்ப மலரினுடைய பாகங்கள் எவ்வாறு நமக்கு ஒன்னொன்னும் இருக்கும். நம்ம இப்ப தனித்தனியாக என்னென்ன பார்ட்டுன்னு பார்த்தோம். இது வந்துட்டு ஒரு பூல மகரந்தம் இருக்கும், சூலகம் இருக்கும், ஸ்டேமன், செப்பல், பெட்டல், ஓவரி, ஸ்டிக்மா அண்ட் ஸ்டைல். இதன்படி தான் இப்போ நம்ம என்ன பண்ணணும், தியரிட்டிக்கலாகவும் அதனுக்கு உண்டான டெஃபனேஷன்ஸ்ங்கிறது கரெக்டாக எக்ஸ்பிளனேஷன் இதில் நம்ம எழுதணும். நம்ம ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனுக்கு எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் இன் பிளான்ஸ் அப்படின்னு கேட்டால் இந்த மலரினுடைய பாகங்கள் எல்லாத்தையுமே கரெக்டாக நம்ம என்ன தெளிவாக அந்த கேள்வி வந்தால் எழுதணும். ஸ்வெல் அஸ் ப்ராக்டிக்கல்லையும் நம்ம இப்படிதான் தனித்தனியான பாகங்கள்ல ஒவ்வொன்றையுமே நம்ம பிரிச்சு அதுல டினோட் பண்ணி எந்த பாகம் என்னங்கிறத நம்ம எழுதணும். ஓகே. ஸோ இது என்ன பார்ட்டு, ஸ்டிக்மா. ஸோ இந்த பார்ட்டு மேல இருக்கக்கூடிய பகுதி தான் என்னது, ஸ்டிக்மா அப்படிங்கிற அந்த பார்ட்டு. ஸோ நம்ம ஒரு பகுதியும் என்ன சொல்லியிருக்கோம், டிஸ்பிளே பண்ணும் பொழுது கரெக்டா அதுல என்னென்ன பார்ட்டு. ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஸ்டேமன் அப்படிங்கிறது. ஸ்டேமன்ங்கிறது இது பஞ்சா இருக்கிறது, மேல இருக்கக்கூடிய பார்ட்டு நம்ம ஸ்டிக்மா அப்படின்னு சொல்லலாம். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் இந்த தண்டு. ஒரு பாகமா நம்ம தனியா இது போல டிஸ்பிளே பண்ணணும். ஸோ திஸ் இஸ் ஸ்டைல் பார்ட். ஸோ திஸ் இஸ் ஸ்டிக்மா, ஸ்டேமன் அண்ட் தென் ஸ்டைல். அப்ப ரிமைனிங் பார்ட் என்னென்ன இருக்கு நமக்கு, செப்பல் அண்ட் பெட்டல், அண்ட் தென் லாஸ்ட் ஒன் நம்ம இருக்கக்கூடிய அந்த ஓவரி பார்ட். இது மூணு மட்டும்தான் நமக்கு பெண்டிங்கா இருக்கு. ஓகே. ஸோ திஸ் இஸ் பெட்டல்ஸ் அண்ட் இந்த கிரீன் கலர் கவரிங் அப்படிங்கிறது தான் நம்ம என்ன சொல்லியிருக்கோம், செப்பல், அண்ட் திஸ் இஸ் ஓவரி. ஸோ இதுதான் ஒரு மலரினுடைய பாகங்கள். பார்ட்ஸ் ஆஃப் ஃப்ளார் அப்படின்னு கேட்டா நம்ம ஒரு பூவை கொடுத்துருக்காங்கன்னு சொன்னா எப்படி நம்ம பிரிக்கணும்னா இதன் போலதான் தனித்தனியாக. சூல்னா எப்படி, பூவினுடைய தரம், புள்ளிவட்டம் எது, அல்லிவட்டம் எது, அதே போல சூலக தண்டு எது, சூலகம் எது, சூல் முடி எது, சூல் நமக்கு வந்துட்டு சூல் பை, இந்த மாதிரி தனித்தனியாக நம்ம என்ன பண்ணணும், இந்த பாகங்களை பிரிச்சு நம்ம ஷோ பண்ணணும். ஓகே. இந்த சிமுலேஷன்ங்கிறது ரொம்ப நமக்கு வந்துட்டு யூஸ்ஃபுல்லா இருக்கும் ப்ராக்டிக்கல் செஷனுக்கு. ஸோ எந்தெந்த பார்ட்டுனா மேல இருக்கக்கூடிய பகுதி ஸ்டிக்மா, அண்ட் தென் நெக்ஸ்ட் நம்ம பார்க்கறது அதனுடைய தொடர்ச்சியா ஸ்டேமன் பார்ட் அப்படிங்கிறது, அண்ட் தென் ஸ்டைலை தனியா பிரிச்சு எடுக்கணும். ஸ்டைலையும் உள்ள இருக்கக்கூடிய அந்த மெலிசா இருக்கக்கூடிய பகுதியும் நம்ம ஷோ பண்ணணும். பெட்டல் அண்ட் கிரீன் பார்ட்டுங்கிறது செப்பல் பார்ட், திஸ் இஸ் ஓவரி பார்ட். ஓகே.
இதுதான் இப்ப ஒரு மலரினுடைய பாகங்கள் அப்படிங்கிறது கரெக்டா. இப்போ இதுல மாதிரி நம்ம கிராஸ் செக்ஷன் ஃபுல்லும் தனித்தனியா பிரிஞ்சிருக்கு சரியா. பிஸ்டல், ஸ்டேமன், ஓவியூல்ஸ் இந்த 3 பார்ட் நமக்கு கொடுத்துருக்காங்க. எது எது என்னென்ன பார்ட்டுங்கிறதையும் நம்ம என்ன பண்ணலாம் இப்போ சூஸ் பண்ணலாம். ஸோ இது பிஸ்டல் பார்ட் அப்படின்னு சொல்லலாம். இந்த எல்லோ கலர்ல இருக்கக்கூடிய அந்த துகள் அப்படிங்கிறது நமக்கு ஸ்டேமன் பார்ட். கீழே இருக்கிறது தான் ஓவியூல்ஸ், ஓவரியில இருக்கிறது ஓவியூல்ஸ் அப்படிங்கிறது. ஓகே. ஸோ அண்ட் தென் இப்போ இந்த மலர் என்பது ஒருபால் மலரா இருபால் மலரா, யூனிசெக்சுவல் ஆர் பைசெக்சுவல் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது இருபால் மலர். ஏன்னா இதுல ஆணின பெருக்க உறுப்பும் இருக்கு, பெண்ணின பெருக்க உறுப்பும் இருக்கு. ரெண்டுமே இருக்கிறது தான் நம்ம என்ன சொல்றோம், இருபால் மலர் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ பைசெக்சுவல் flowers are those that have both male and female reproductive organ in the same flower, that is stamen and carpel. இரண்டும் சேர்ந்து இணைந்திருப்பது தான் நம்ம இந்த பைசெக்சுவல் flower அப்படின்னு சொல்லலாம். ஸோ from this simulation we learned how the flower நம்ம வந்து எப்படி கரெக்டா டிசெக்ட் பண்ணி காமிக்கணும் அப்படிங்கிறதையும் நம்ம சிமுலேஷன் மூலமா தெரிஞ்சுட்டோம். அதனுடைய பார்ட்ஸ் எல்லாத்தையும் கரெக்டா நம்ம லேர்ன் பண்ணிட்டோம். ஓகேங்களா. ஸோ இதான் நம்ம இப்போ பார்த்த இந்த மலரினுடைய பாகங்கள் என்ன, எப்படி அதுல இருக்கும் அப்படிங்கிறதுக்கு உண்டான கான்செப்ட். ஸோ ஆண்ட்ரோஷியம் அண்ட் தென் கைனோஷியம் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் நம்ம வெளிப்புறம் மகரந்த தூள், சூலகம். அதுல அடுத்த அமைப்பு சூலினுடைய அமைப்பு. சூலகம் அப்படின்னு பார்த்தோம். சூலினுடைய அமைப்பு அப்படிங்கிறது உள்ள என்ன ஒரு திசுக்களால் ஆக்கப்பட்டிருக்கும், எந்த மாதிரியான செல்லுல அது இருக்கும், எப்படி அது ஃப்ரேம் ஆயிருக்கும் அப்படிங்கறத நம்ம பார்த்துடலாம். ஓகே. ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஓவியூல். ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஓவியூல்னா மெயின் பார்ட் ஆஃப் தி ஓவியூல் அப்படின்னு சொன்னா என்ன இருக்கணும், நம்ம நியூ நமக்கு வந்துட்டு நியூசல்லஸ் அப்படிங்கிறது. ஓவியூல் இஸ் த நியூசல்லஸ் which is enclosed the two integument, that is மைக்ரோஃபியல் அப்படிங்கிற ஒரு பார்ட்டால நமக்கு இருக்கும். ஓகே. நியூசல்லஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த சூலினுடைய திசு, அதுதான் சூல் திசு அப்படின்னு நம்ம சொல்லக்கூடியது தான் நியூசெல்லஸ். சூல் திசுக்களால் ஆகப்பட்ட ஒரு பகுதி தான் ஒவ்யூல் அப்படிங்கிற பகுதி. 2 கவர் இதுலயும் இருக்கும். சூல்ங்கிறது சூல் பகுதியில சூல் அந்த சின்ன காம்பு பகுதியோட என்ன ஆயிருக்கும், நமக்கு ஜாயிண்ட் ஆயிருந்தது இல்லைங்களா. ஸோ அதுக்கு தான் நம்ம சூல் காம்புன்னு சொல்லுவோம். கீழே இருக்கக்கூடிய இந்த பார்ட், இந்த பகுதியை சூலினுடைய பாட்டம் ஆஃப் த பார்ட், சூல் அடி அப்படின்னு சொல்றோம். ஒவ்வொன்றுக்குமே ஒரு அதுக்குண்டான ஒரு பொட்டானிக்கல் பார்ட் அப்படிங்கிற அந்த அதனுடைய டேர்ம்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ எம்ப்ரியோ சாக் அப்படிங்கிறது நமக்கு வந்துட்டு எப்படி இருக்கும், நியூக்ளியை அப்படிங்கிறது தான் உள்ள இருக்கக்கூடிய பார்ட்டு. ஸோ நியூசெல்லஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதுல போலர் நியூக்ளியே அப்படின்னு இருக்கும். அதுல உள்ள இருக்கக்கூடியது ஒரே ஒரு செல், ஃபீமேல் கேமிட் அப்படிங்கிறது இதுல இருக்கும். ஸோ ஃபீமேல் கேமிட் இருக்கக்கூடிய ஒரு பகுதி அப்படின்னு கேட்டா நம்ம எதை சொல்லணும், இந்த ஓவியூல் பார்ட். நமக்கு பெண் இனப்பெருக்க உறுப்பாக இருக்கக்கூடிய அந்த ஃபீமேல் கேமிட் பகுதியாகப்பட்டது எங்க இருக்கும், நமக்கு ஓவியூல்ல இருக்கும். சூழ் துளையில் இருக்கக்கூடிய 3 கருப்பை செல்கள் அப்படிங்கிறது தான் அந்த இடத்துல நமக்கு வந்துட்டு அந்த பெண் இனப்பெருக்க உறுப்பாக நமக்கு அதுல ஃபுல்லும் ஃபங்க்ஷன் ஆகக்கூடியது. ஒரே மலர்ல 2 வகையான உறுப்புகள் இருக்கு அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ இதுதான் நம்ம பார்க்குற இந்த சூலினுடைய அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். இந்த மேல் பகுதி தான் இந்த இதில் நமக்கு வந்து சூலடின்னு சொல்லக்கூடிய அந்த சால்சா சொல்றது சென்டர் பார்ட், நியூக்ளியஸ், எம்ப்ரியோ சாக், அதை சுற்றி இருக்கக்கூடிய அந்த ஒரு கவர். இது இன்டெக்யூமென்ட்ஸ் அப்படிங்கிற 2 வகையான பகுதி. இது மைக்ரோபோல்ங்கிறது ஃபியூனிலஸ். ஸோ இப்போ ஒரு சூலகத்தை பத்தி நம்ம கேட்டிருக்காங்க, அந்த ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஓவியூல் அப்படின்னு சொன்னா இந்த கான்செப்டை எழுதி நம்ம என்ன பண்ணணும், இந்த ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் படம் வரைஞ்சு அதுல சூலடி எது, சூல் திசு எது, கருப்பை எது, சூல் அறை இது, மைக்ரோபைல்ங்கிறது சூலினுடைய துளை சொல்லலாம். இந்த பகுதி சூலினுடைய காம்பு பகுதி. அந்த பகுதியினுடைய சூல் பைக்கு கீழே இருக்கக்கூடியது காம்பு. இங்க மேல என்ன இருக்கும், அது ஃபுல்லுமே அதோட சேர்ந்து இணைந்திருக்கும். ஒரு அண்ட செல்லும் 2 பக்கவாட்டு செல்களும் இருக்கக்கூடிய ஒரு அமைப்புல இந்த சூலகமாகப்பட்டது நமக்கு இருக்கும். ஸோ சூலினுடைய அமைப்பு அப்படின்னு தனியா ஒரு
ஒரு 2 or 3 மார்க் கொஷின்ஸ்ல நமக்கு வந்ததுன்னு சொன்னா இந்த ஒரு படத்தை வரைஞ்சு அதனுடைய பாகம் சூழ் அறையில என்னென்ன மாதிரி இருக்கும், எந்த எந்த பகுதி ஒண்ணுக்குமே சூழ் அறையில இருக்கக்கூடியது காம்பு மூலம் நமக்கு அதுல ஜாயிண்டா இருக்கக்கூடிய பகுதி தான் இந்த இடத்துல சூழ் காம்பு அப்படின்னு சொல்றோம். அதுல மேல இருக்கக்கூடிய பகுதியை சூழ் அடி அப்படின்னு சொல்லுவோம். உள்ள இருக்கக்கூடிய திசுல 7 அல்லது 8 நியூக்ளியஸ் இருக்கும். இதுல பாருங்க 6+2 நமக்கு வந்துட்டு எத்தனை இருக்கு, நமக்கு ஒவ்வொரு கருப்பையிலுமே நமக்கு 7 அல்லது 8 உட்கருக்களால் ஆக்கப்பட்டிருக்கும். அந்த துளைக்கு பகுதியில் 3 கருப்பை செல்கள் அப்படின்னு இருக்கும். சரிங்களா? மேலே 3 கீழே 3 ஆப்போசிட் டைரக்ஷன் எதிர் துருவத்துல இருக்கக்கூடியது 2ங்கிறது சென்ட்ரல்ல மையத்துல இருக்கக்கூடியது எதிர் துருவ செல் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி ஒவ்வொரு செல்லுக்கும் எந்தெந்த டைரக்ஷன் என்ன, அந்த செல்லுக்கு நேம் என்னது, அந்த ஒவ்வொரு அவுட்டர் கவரிங்க்கு என்ன நேம் கொடுத்துருக்காங்க, இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் எழுதி நம்ம ஸ்ட்ரக்சர் அண்ட் தென் அதற்குண்டான பார்ட்ஸை வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணினா இந்த கொஷினுக்கு உண்டான ஒரு கான்செப்ட் அப்படிங்கிறது நமக்கு சஃபிஷியண்டா இருக்கும். ஸோ இன்னைக்கு பார்த்த டாபிக்ஸ் தாவரங்களினுடைய பாலின பெருக்கம் அப்படிங்கிறது எவ்வாறு நடைபெறுகிறது அப்படின்னு சொன்னா அதுல ஆணின செல்லும் பின்னின செல்லும் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரே பகுதி நம்ம பார்க்கறது ஃபிளார். ஸோ அப்ப மலரினுடைய பாகங்கள் மலர் மூலமாக தான் நமக்கு ரீப்ரொடக்ஷன் அப்படிங்கிறதே ஒரு பிளான்ட்ல நமக்கு நடக்குது. ஸோ அந்த மாதிரி நடக்கும்போது அந்த மலரினுடைய பாகம் என்னென்ன பாகம்லாம் நமக்கு இருக்கு, அதை எவ்வாறு நமக்கு வந்து பிரிச்சு தனியா நம்ம காமிக்கலாம், எந்த பாகம்ங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம். அதுல ஒவ்வொரு பாகமா மகரந்தத்தாள் வட்டம், மகரந்தத்தாள், சூழினுடைய அமைப்பு அப்படிங்கிறது பார்க்குறோம். நெக்ஸ்ட் ஒரு டாபிக் நம்ம பார்க்கறது போலினேஷன். போலினேஷன் அப்படிங்கிறது மகரந்த சேர்க்கை. ஸோ பிஃபோர் தட் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஆக்டிவிட்டி, அதுல நம்ம வந்துட்டு என்னென்ன டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிறோம் பார்க்கலாம். ஸோ நம்ம இப்ப பார்த்தோம் இல்லையா, இந்த கான்செப்டை நம்ம என்ன பண்ண போறோம், இதுல இப்போ இந்த ஆக்டிவிட்டியில நம்ம இதுல என்ன பண்ணலாம், கரெக்டா மேட்ச் பண்ணலாம். இதுதான் நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய ஒரு பூ. சரியா? ஒய் ஐ எக்ஸ்பிளைன் த சேம் கான்செப்ட் அப்படின்னு சொன்னா இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நமக்கு முக்கியமான ஒரு பகுதி அப்படிங்கிறதுனால தான் நான் திரும்பவும் இதே கான்செப்ட் இப்போ மலரினுடைய பாகங்கள் ஒவ்வொன்றையும் கரெக்டா நம்ம என்ன பண்ண போறோம், திருப்பியும் இதுல மேட்ச் பண்ண போறோம். ஆந்தர், ஓவரி, ஸ்டிக்மா, பெட்டல், ஸ்டைல், செப்பல் அண்ட் தென் ஃபிலமெண்ட் அப்படிங்கிறது ஒவ்வொரு பகுதியும். ஸோ என்னென்ன பகுதி என்ன, இதுதான் நம்ம ஆந்தர் பார்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதி. இதுதான் நமக்கு தெரியுது இல்லையா? ஸோ ஆந்தர் பார்ட் அப்படிங்கிறது இந்த ஒரு மேல இருக்கக்கூடிய ஒரு பகுதி அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? அண்ட் நெக்ஸ்ட் ஒன் வந்துட்டு ஓவரி. ஓவரி அப்படிங்கிறது எது, இந்த கீழே இருக்கக்கூடிய பார்ட் தான் ஓவரி அப்படிங்கிற பார்ட் இல்லையா? அண்ட் நெக்ஸ்ட் ஒன் நம்ம பார்க்கறது வந்துட்டு செப்பல் அண்ட் தென் பெட்டல். செப்பல் பெட்டல் அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப எளிதா கரெக்டா எழுதலாம். இது என்ன பார்ட், செப்பல் அப்படிங்கிற பார்ட். இது பெட்டல் அப்படிங்கிற பகுதி இதுதான் இல்லையா? ஸோ பெட்டல் அப்படிங்கிறது இந்த இதழ், செப்பல் அப்படிங்கக்கூடியது இந்த இதழ். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம இது ஆந்தர் அண்ட் தென் ஃபிலமெண்ட். ஃபிலமெண்ட் அப்படிங்கிறது எந்த பகுதி, நமக்கு இந்த அந்த தண்டு பகுதி தான் நம்ம என்ன சொல்லுவோம், ஃபிலமெண்ட் அப்படின்னு சொல்றோம். அண்ட் தென் திஸ் இஸ் ஸ்டைல் பார்ட். இந்த பார்ட் என்னது, ஸ்டைல் பார்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது. அண்ட் தென் ஸ்டிக்மா அப்படிங்கிறது நம்ம ஃபர்ஸ்ட் அந்த சிமுலேஷன்லே பார்த்தோம் இல்லையா? ஃபர்ஸ்ட் பார்ட் இதுதான் ஸ்டிக்மா பார்ட். ஸோ திஸ் இஸ் ஸ்டிக்மா பார்ட் அண்ட் திஸ் இஸ் ஆந்தர் அண்ட் திஸ் இஸ் ஃபிலமெண்ட், இந்த கம்பி. ஸ்டைல்ங்கிறது இந்த சென்டர் பார்ட். திஸ் இஸ் பெட்டல், திஸ் இஸ் செப்பல், திஸ் இஸ் ஓவரி. ஓகே, ஸோ இதுதான் நம்ம ஒரு ஃப்ளாரினுடைய பார்ட்ஸ் அப்படிங்கிறத கரெக்டா என்ன பண்றோம், நம்ம இதுல எக்ஸ்பிளைன் பண்ணி மேட்ச் பண்றோம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், இட்ஸ் இஸ் ரைட். ஸோ நம்ம இப்போ செலக்ட் பண்ண எல்லா பார்ட்ஸுமே கரெக்டாக எல்லாத்தையும் என்ன பண்ணியிருக்கோம், மேட்ச் பண்ணியிருக்கோம். ஓகே, அப்போ நம்ம நல்ல தெளிவாக ஒரு மலரினுடைய பாகங்கள் என்னென்ன அப்படிங்கிறத என்ன பண்ணியிருக்கோம், நம்ம கரெக்டாக இதில் மேட்ச் பண்ணிட்டு நம்ம லேர்ன் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ கம்ப்ளீட்டாக இதுக்கப்புறம் இந்த ஒரு தியரிட்டிக்கல் கொஸ்டினாக இருந்தாலும் சரி, ஆஸ் வெல் அஸ் நம்ம ப்ராக்டிக்கலாக இதை செய்யறோம் அப்படின்னு சொன்னாலும் ரொம்ப எளிதாக நம்மளால என்ன பண்ண முடியும், இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ண முடியும். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் ஒன்,
சேம் கான்செப்ட்ல ஒரு சின்ன குவிஸ் நம்ம லேர்ன் பண்ணிட்டு தான். இப்போ என்னென்ன கொஸ்டின், வாட் இஸ் த ஃபீமேல் பார்ட் ஆஃப் தட் ஃப்ளார்? ஃபீமேல் பார்ட் ஆஃப் த ஃப்ளார்னா செப்பலா, கார்பெல்லா, ஸ்டேமனா? செப்பல், கார்பெல் ஆர் ஸ்டேமன்? எது? எஸ், திஸ் இஸ் கார்பல் பார்ட். கார்பல் பார்ட் தான் ஃபீமேல் பார்ட் ஆஃப் த ஃப்ளார். வாட் டஸ் டூ த ஸ்டேமன் டூ? ஸ்டேமனுடைய ஒர்க் என்னது அப்படிங்கிறது தான். அட்ராக்ட்ஸ் த இன்செக்ட்ஸ், ப்ரொவைட் த ஃபுட் ஃபார் த இன்செக்ட்ஸ், போலன். போலனை மேக் பண்றது தான் நமக்கு இந்த ஸ்டேமனுடைய டியூட்டி. ஸோ ஸ்டேமனுடைய ஒர்க் என்னது? போலனை ஃபார்ம் பண்றது. மூமெண்ட் ஆஃப் த போலன் ஃப்ரம் ஸ்டேமன் ஸ்டிக்மா ஹாஸ் த ஸ்பெஷல் நேம். அதுக்கு என்ன நேமு? என்ன சொல்லியிருக்கோம்? போலனை உருவாக்குது அப்படின்னு இருக்கும். அப்ப ஃபெர்டிலைசேஷனா, ஜெர்மினைசேஷனா? நோ, போலினேஷன். போலனை உருவாக்குது அப்படின்னு சொன்னா அந்த ப்ராசஸ் என்னவா இருக்கும்? போலினேஷன் ப்ராசஸா தான் இருக்கும். சரிங்களா? அண்ட் நெக்ஸ்ட் ஒன் நம்ம பார்க்கறது which of these true? After pollination, pollen grain travels through that carpel and then வந்துட்டு ஃபிளாஸ்க்கு அப்புறமா பொலினேட்டட் பை த போலன் ஃப்ரம் த டிஃபரண்ட் ஃபிளாரா? ஆல் ஃபிளார்ஸ் ஆர் பொலினேட்டட்னா ஆஃப்டர் போலினேஷன் நமக்கு என்ன ஆகும்? கிரெயின்ங்கிறது டிராவல் பண்ணி இந்த கார்பல்குள்ள போகும். ஓகே, ஸோ இதுதான் இதற்குண்டான ரைட்டான ஆன்சர். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் ஒன், விச் அன் ஓவியூல் இஸ் ஃபெர்டிலைஸ்டு பட் லீஃப் ஆர் சீட்? என்னவா மாறும் அப்படின்னு கேட்டா நமக்கு சீடா தான் இது சேஞ்ச் ஆகும். சரிங்களா? And next question, which of these not true about the seeds are dispersed? See, some seeds are eaten by animals and deposited somewhere else. Some seeds are blown by the wind, some seeds are glow. எது தவறுன்னு கேட்டிருக்காங்க. அப்ப இதுதான் தப்பு. தானா நடந்து போகுமா? சான்ஸே இல்லை. ஸோ ஏதோ ஒரு இயற்கை உதவியோட தான் அது கண்டிப்பாக நடக்கும் அப்படிங்கிறது தான் இதுக்குண்டான ரைட் ஆன்சர். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ், விச் ஆஃப் தீஸ் as a correct order of the life cycle? pollination, germination, fertilization அல்லது germination, pollination, fertilization, germination, fertilization, seed bursal? ஜெர்மினேஷன், போலினேஷன், இதுதான் நமக்கு சரியான ஒரு வே ஆஃப் தட் ரைட் மெத்தட். வாட் வுட் ஹேப்பன்? பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் டோன்ட் ரீப்ரொடியூஸ். Plants who take over the world, all the life on the earth would eventually die out. All living things would be get older and older. எல்லாருமே என்னாகும்? ஏதோ ஒரு நேரத்துல என்னாகும்? கண்டிப்பாக நம்மளால லைஃப் பீரியட்ங்கிறது முடியும். ஸோ இதுதான் நம்ம இதற்கு உண்டான சூஸ் பண்ண ஆன்சர்ஸ். ஓகே, ஸோ இது எல்லாமே என்னது? கரெக்ட். வாட் இஸ் த ஃபீமேல் பார்ட் மீன்ஸ் கார்பல் பார்ட். நம்ம இப்ப பார்த்த டாபிக் ரிலேட்டடான ஒரு குவிஸ் ப்ரோக்ராம் தான். வாட் அ ஸ்டேமன் டூனா போலனை உருவாக்கக்கூடிய ஒர்க். மூமெண்ட் ஆஃப் போலன்னா போலினேஷன் ப்ராசஸ் தான். விச் ஆர் தீஸ் ட்ரூன்னா நமக்கு வந்துட்டு ஆஃப்டர் போலினேஷன் என்னாகும்? போலன் கிரைன்ங்கிறது நமக்கு கார்பல்குள்ளார மூவ் ஆகும். வேற என்ன? ஓவியூல் ஃபெர்டிலைஸ் ஆனா என்னவா மாறும்? சீடா சேஞ்ச் ஆகும். விச் ஆஃப் தீஸ் நாட் அபவுட்னா கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு நமக்கு வந்து என்ன ஆகாது? ப்ராசஸ்ங்கிறதே நமக்கு டிஸ்பர்ஸ் ஆகாது. அண்ட் தென் எந்த ப்ராசஸ்னா ஜெர்மினேஷன், போலினேஷன், ஃபெர்டிலைசேஷன், அதுக்கப்புறமா தான் சீட் டிஸ்பர்சல். அதுதான் நமக்கு ரைட் வே. வாட் வுட் ஹேப்பன்? த பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் நமக்கு டிட் நாட் ரீப்ரொடியூஸ்னா எப்போ ரீப்ரொடியூஸ்ன்னு சொன்னா இந்த உலகமே என்ன ஆகும்? முடிஞ்சா மட்டும்தான் அந்த இடத்துல ரீப்ரொடியூஸ்ங்கிறது நமக்கு நடக்காத ஒரு செயல் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஸோ இந்த ஒரு நமக்கு வந்து பார்த்த கொஷின் ஆன்சருங்கிறதும் நம்ம பார்த்த இந்த டாபிக் ரிலேட்டடான ஒரு முக்கியமான ஒரு சாப்டர். ஓகே, ஸோ என்னென்ன நம்ம லேர்ன் பண்ணினோம் அப்படின்னு சொன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ரீப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது என்ன மாதிரியான ரீப்ரொடக்ஷன் பார்த்தோம்? செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். ஸோ செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனுக்கு யார் முக்கியமாக ஹெல்ப் பண்ணக்கூடியது? ஃப்ளவர் இருந்தா மட்டும்தான். அப்ப அடுத்தது நம்ம பார்த்த டாபிக் வந்து பார்ட்ஸ் ஆஃப் ஃப்ளார். பார்ட்ஸ் ஆஃப் ஃப்ளாரை எப்படி நமக்கு தனித்தனியான பகுதிகளாக பிரிக்கிறோம், ஒவ்வொரு பகுதிகள் அப்படின்னு பார்த்தோம். அண்ட் தென் அதுல இருக்கக்கூடிய அந்த பார்ட்ஸ் ஒவ்வொன்றுக்கும் அதனுடைய தனி எக்ஸ்பிளனேஷன் என்ன அப்படிங்கிறது பார்த்தோம். ஸோ அதுதான் இன்னைக்கு பார்த்தது. நெக்ஸ்ட் கான்செப்ட் நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னு சொன்னா, நம்ம என்ன பார்த்திருக்கோம்? அடுத்த கான்செப்ட் நம்ம சொல்றது
இந்த போலினேஷன் அப்படிங்கிறதுக்கு யாரெல்லாம் நமக்கு ஹெல்ப் பண்றாங்க அப்படிங்கிறதும் எப்படி நமக்கு நடக்கும் அப்படிங்கிற கான்செப்டையும் நம்ம அடுத்த செஷன்ல லேர்ன் பண்ணலாம். ஜஸ்ட் அதுக்கு முன்னாடி போலினேஷன்னா என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். அது போலினேஷன்ல என்னென்ன ப்ராசஸ் இருக்கு, எப்படியெல்லாம் போலினேஷன் நடக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஓகே, மகரந்த சேர்க்கை அப்படிங்கிறது தான் அடுத்த ஒரு கான்செப்ட். மகரந்த சேர்க்கைங்கிறது ஒரே ஒரு மலர்ல தானா நடக்கிறதா, 2 மலர்ல நடக்கிறதா, அல்லது இயற்கை மூலமாக நடக்கிறதா, என்ன அப்படிங்கிறது எல்லாம் தான் இதுல நம்ம தெரிஞ்சுக்க போறோம். ஸோ த டிரான்ஸ்ஃபர் ஆஃப் போலன் கிரைன்ஸ் ஃப்ரம் ஆந்தர் டு ஸ்டிக்மா, அது ஒரே பூல நடக்குதா அல்லது வேற வேற பூல நடக்குதா, எப்படி நம்ம அதுல நடக்கிறது அப்படின்னு தான் தெரிஞ்சுக்க போறோம். டிரான்ஸ்ஃபர் ஆஃப் போலன் கிரெயின்ங்கிறது எங்க நமக்கு மூவ் ஆகணும்? ஃப்ரம் ஆந்தர் டு ஸ்டிக்மா. ஸோ இதுதான் ஸ்டிக்மா ஆஃப் எ ஃப்ளவர். ஸோ திஸ் ப்ராசஸ் இஸ் கால்ட் as pollination. So that is called as pollination. அப்படின்னா என்னது? நமக்கு எந்த பார்ட்டு எங்க மூவ் ஆகுது அப்படிங்கறத தான் மெயினா எழுதணும். ஆந்தர் டு ஸ்டிக்மா, அதுதான். ஸோ போலன் கிரெயின் எங்க இருந்து மூவ் ஆகும்? ஆந்தர்ல இருந்து ஸ்டிக்மாக்கு நமக்கு நகரக்கூடிய அந்த ஒரு செயல் அப்படிங்கறது தான் நம்ம போலினேஷன் அப்படின்னு சொல்றோம். மகரந்த சேர்க்கை. பூவினுடைய மகரந்த பையிலிருந்து மகரந்த தூள் எங்க போகும்? சூலக முடியை சென்றடையக்கூடிய அந்த ஒரு செயல் மகரந்த சேர்க்கை. மகரந்த சேர்க்கையினுடைய பயன் என்ன? நமக்கு மகரந்த சேர்க்கைங்கிறது எதுக்காக? ஃபெர்டிலைசேஷன் அஸ் ஃபார்மேஷன் ஆஃப் ஃப்ரூட்ஸ் அண்ட் சீட்ஸ். ஒரு செடி வச்சா எல்லாம் வளரணும். அது ஒரு பூஞ்செடியா இருந்தா பூவோட ஓகே, நமக்கு அது வந்துட்டு நல்ல ஒரு சாதாரண ஃப்ளாரா இருக்கலாம், அல்லது நமக்கு வந்துட்டு பூஜைக்காக வைக்கக்கூடிய ஃப்ளார், அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். ஆனா மீதி காய்கறி செடியோ பழ செடியோ எந்த ஒரு செடியை நம்ம வந்து பயிரிட்டாலும் அதில் காயோ கனியோ நமக்கு கிடைக்கணும். அதற்காக தான் அந்த செடியவே நம்ம வளர்க்குறோம். ஸோ தட் இஸ் நம்ம என்னது? போலினேஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது. டிரான்ஸ்ஃபர் ஆஃப் போலன் கிரெயின்ஸ் ஃப்ரம் ஆந்தர் டு ஸ்டிக்மா இஸ் போலினேஷன். இம்பார்ட்டன்ட் ஆஃப் போலினேஷன் அப்படின்னு சொன்னா ஃபெர்டிலைசேஷன் which lead the formation of fruits and seeds. நமக்கு என்ன உருவாகணும்? பழமோ அல்லது காய்களோ, நமக்கு ஃப்ரூட்ஸ் அண்ட் தென் சீட்ஸ், விதைகள். இதற்காக தான் நம்ம என்ன பண்றோம்? அந்த இதனுடைய ரிசல்ட் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் போலினேஷன் ஃபெர்டிலைசேஷன் தான். அண்ட் தென் நியூ varieties of plants also formed in the combination of genes. கிராஸ் போலினேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ தன்மகரந்த சேர்க்கை அயல் மகரந்த சேர்க்கை அப்படின்னு சொல்லலாம். ஸோ மகரந்த சேர்க்கைங்கிறது அயல் மகரந்த சேர்க்கை மூலமாக வேற வேற ஜீன் நமக்கு சேரும் பொழுது புது தாவரம், நல்ல காய், நல்ல கனிகள் அப்படிங்கிறதும் நமக்கு கிடைக்கும். ஸோ அதற்காக நம்ம என்ன பண்ணலாம்? இந்த மகரந்த சேர்க்கை தன்மகரந்த சேர்க்கையாக இருந்தா அந்த செடியில இருக்கக்கூடிய போலன் கிரெயின் ஆந்தர் டு ஸ்டிக்மா பார்ட் மூவ் ஆகும். அதுல நமக்கு வந்துட்டு ஒரு அந்த நியூ வெரைட்டி அப்படிங்கிறது கிடையாது, பிகாஸ் சேம் ஜீன். ஆனா இப்போ அயல் மகரந்த சேர்க்கை கிராஸ் போலினேஷன்ங்கிற ப்ராசஸ்ல வேற ஒரு மலர்கள்ல இருந்து வேற ஒரு பிளேஸ்ல இருந்து வந்து தேனீக்கள் மூலமாகவோ காற்று மூலமாகவோ நீர் மூலமாகவோ எப்படி வேணா அந்த மகரந்த சேர்க்கைங்கிறது நமக்கு நடக்கலாம். அந்த மாதிரி ப்ராசஸ் நமக்கு நடக்கும் பொழுது அதுல இருந்து வரக்கூடிய அந்த காய்களோ கனிகளோ மலர்களோ நமக்கு கிராஸா இருக்கும். ஒரு செம்பருத்தி பூலையே நம்ம என்ன பண்றோம்? கிராஸா 2 கலரை நம்ம மெர்ஜ் பண்ணி தனியா அந்த 2 ஸ்டெம்மையும் ஜாயின் பண்ணி வச்சா புது வகையான பூ வேற கலர்ல வரும். அதே கொய்யா, அதே மாம்பழம், வாழைப்பழம், இப்போ நிறைய வெரைட்டிஸ் எப்படி ஃப்ரேம் பண்றாங்கன்னு சொன்னா இந்த கிராஸ் போலினேஷன் மூலமாக அயல் மகரந்த சேர்க்கை மூலமாக உருவாக்கக்கூடிய அந்த ஒரு நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த தாவரங்களினுடைய தன்மையாகட்டும் வளர்ச்சியும் எல்லாமே குவாலிட்டி நமக்கு பெட்டரா இருக்கும். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்குற டாபிக்ஸ் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்க்கலாம். ஸோ இது ஒரு தாவரத்தில் எவ்வாறு மகரந்த சேர்க்கைங்கிறது நடக்கணும். மகரந்த சேர்க்கை வகைகள்னா தன்மகரந்த சேர்க்கை அயல் மகரந்த சேர்க்கை. அதுல அதனுடைய நன்மைகள் என்ன, அதனுடைய டிஸ்அட்வான்டேஜ் என்னென்ன அப்படிங்கிறதையும் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். வாழ்க பாரதம், வெல்க தமிழகம்.